எத்தனை பேர் வாட்டர்மெலான் வாங்கினா மேலே இருக்கிற சதை பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிற தண்டு பகுதியை மாடுக்கு வைக்கிறோன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த தண்டு பகுதியில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துக்க போகிறது இல்லை, கூட சதை பகுதியும் சேர்த்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலானில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு இது குடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இதில் 90% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சாப்பிட்டாவே இது வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரத்த நாணயங்களை நல்லா விரிவுபடுத்தி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நரம்பு மண்டலத்தை சூப்பராக பலப்படுத்துகிற கெப்பாசிட்டி இந்த வாட்டர்மெலானுக்கு இருக்குது. இது லைகோஃபென் என்ன அமினோ ஆசிட் தான் இந்த இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவாவது அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிசன் கேட்டிங்கன்னா அந்த ப்ரெஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸ்க்கு பின்னாடி ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இந்த லைகோஃபென்ன்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது இந்த லைகோஃபென்னு. நீங்கள் அந்த மாதிரி டேப்லெட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாக வாட்டர்மெலான இந்த தண்டு பகுதியோடு சேர்த்து இந்த ஜூஸாக குடிக்கும்போது உங்களுக்கு அந்த சத்து இந்த ஜூஸில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது ஆண்களுக்கு ஒரு 5 to 7 days சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிளியர் அவுட் ஆகிட்டே வரும். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு பார்த்திங்கன்னா போத் மென் அண்ட் உமன் மார்னிங் அண்ட் நைட்டு 20 days கம்ப்ளீட்டாக சாப்பிடும்போது இதோட ரிசல்ட் நல்லா தெரியும். இது ஆண்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்களுக்கும் சேர்த்து நல்லது பண்ணும். என்ன நல்லது பண்ணும் பார்த்திங்கன்னா பிசிஓடி கம்ப்ளீட்டாக க்யூர் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பையில் எதுனா அழுக்கு இருந்துச்சுன்னா கூட இது கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு சூடுனால வெள்ளைப்படுதல், கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லது பண்ணும். அது இல்லாமல் சில பேருக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால அவங்களுக்கு மென்சஸ் கரெக்டாக வராது. அப்படி இருக்கவங்களுக்கும் இது ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்குமா இந்த மென்சஸ் சைக்கிளை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சதை பகுதியை ஒரு பீஸும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தண்டு பகுதியும் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அது கூட ½ லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு அந்த லெமனோட தோலும் சேர்த்து அந்த சீடோட மிக்சியில் அடித்து அந்த ஜூஸை தான் ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சின்ன வயசில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ டவுன் ஆகிடும். இந்த மாதிரி ஜென்ஸுக்கு ஸ்லோ டவுன் ஆகும்போது அவங்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தானே அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஜூஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டே வரும்போது 20 days அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக க்யூர் அவுட் ஆகிடும். அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூனால் சஃபர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க எனர்ஜி ட்ரிங்காக கூட இதை கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுனால மோஷன் கிளியர் அவுட் ஆகிடும். நிறைய டைம் யூரின் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ பயப்படாதீங்க. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை நல்லா வெளியேற்றுற கெப்பாசிட்டி இந்த வாட்டர்மெலானில் இருக்குது. மெயினாக இது குடிக்கும்போது மனசு ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இது ஆண்மை சக்தியை பல மடங்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த ஜூஸை நல்லா குடிச்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.